நம்ம கமலையா வந்து சமீபத்தில் தக் லைஃப் படத்தோட ப்ரமோஷனுக்காக ஒரு இன்டர்வியூ ஒன்று கொடுத்துருக்காரு. அந்த இன்டர்வியூவில் தலைவர் ரஜினிகாந்த் அவர்களை பற்றியும் சில விஷயங்கள் பேசியிருக்காரு. அதாவது கமலையாவுக்கு தலைவர் ரஜினிகாந்த் படங்களில் பிடித்த படம் எது அப்படின்னு ஒரு 3 ஆப்ஷன் கொடுத்தாங்க. பாட்ஷா, தளபதி, அப்புறம் முள்ளும் மலரும். அதில் வந்து கமலையா எனக்கு முள்ளும் மலரும் ரஜினி தான் ரொம்ப பிடிக்கும், முள்ளும் மலரும் படம் தான் எனக்கு நெருக்கமான படம் அப்படின்னு பேசியிருந்தார். முள்ளு மலரும் ஃபார் மீ, ஓகே, முள்ளு மலரும் ரஜினி தான் பிடிக்கும் எனக்கு. அது மட்டும் இல்லாமல் எனக்கு வந்து அபூர்வ ராகங்கள் படத்தில் கதவை தள்ளி விட்டு வர அந்த ரஜினியும் பிடிக்கும். ஏன்னா அபூர்வ ராகங்கள் படத்தில் அவர் வில்லன் கிடையாது, நான் தான் வில்லன், நான் தான் அறவை காட்டுத்தனமாக அவங்க காதலுக்கு நடுவில் போகிறேன். என்ன சார், கதவை மதிச்சுட்டு வர அபூர்வ ராகங்கள் ரஜினியும் பிடிக்கும் எனக்கு. அபூர்வ ராகங்கள்ல நான் தான் அந்த காதலுக்கு இடத்தெல்லாம் இருக்கிற 3வது அரைவே காட்டு காதல். அந்த இன்னும் சொல்லப்போனால் முள்ளும் மலரும் படத்தில் நானும் நடிக்க வேண்டியது, அப்படி நடிச்சிருந்தோம் அப்படின்னா நானும் ரஜினியும் நடித்த இன்னொரு படமாக அது மாறி இருக்கும். நான் நடிக்க வேண்டியதாக இருந்தது. தட் வுட் ஹவ் பீன் another film. நானும் ரஜினியும் நடித்த இன்னொரு படமாக இருந்தது. அது என்ன கேரக்டர் அப்படின்னு கேட்கும்போது அது எந்த கேரக்டராக வேணாலும் இருக்கலாம். ஏன்னா கதை எழுதும்போது இந்த கேரக்டர் தான் இவங்களுக்கு அப்படின்லாம் எழுதலை, அதனால் எந்த கேரக்டராக வேணாலும் இருந்திருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி கமலையா சொல்லியிருந்தார். என்ன கேரக்டர் தெரிஞ்சுக்கலாமா? ஏதோ அவனா இருந்திருக்கலாம், தெரியாது. கதை எழுதும் போது எந்த கேரக்டர்னு கேட்க மாட்டோம். சரி சரி சரி. அவர் பண்ணிட்டு இருந்தாரு மகேந்திரன். முள்ளும் மலரும் படத்தில் ஹீரோவா தலைவர் ரஜினி தான் நடிக்கணும் அப்படின்னு விடாப்பிடியாக நம்ம மகேந்திரன் இருந்திருக்காரு. ஏன்னா அந்த தயாரிப்பாளரே ரஜினி வேணாம் அப்படின்னு சொல்லும்போதும் கூட அவர்கிட்ட வாக்குவாதம் பண்ணி ரஜினி நடித்தாதான் நான் இந்த படத்தை டைரக்ட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி மகேந்திரன் வந்து தலைவரை நடிக்க வச்சுருக்காரு. கமலையா வந்து நடிச்சிருந்தார் அப்படின்னா அநேகமாக சரத்பாபு கேரக்டரில் இது நடிச்சிருக்கலாம்.